இந்தியா, அமெரிக்கா, சீனா இந்த 3 நாடுகளோட உறவு இப்ப சமகாலத்துல எப்படி இருக்குங்கிறது தான் விரிவா பார்க்க போறோம். ஏன்? எப்பயுமே தெரிஞ்சது தானே. அன்னை அமெரிக்கா அப்பப்ப குரங்கு புத்தியோட செயல்படுவான். சீனா நமக்கு எதிரி. இத கொல்லனால நம்மளே 1000 தாட்டி பார்த்துருக்கோமே அப்படின்னு கேட்டா, ட்ரேட் வார்ல இந்தியா சீனா மீது போடப்பட்ட ஏகப்பட்ட தடைகள நீக்கிக்கிட்டு இருக்கும். அதே போல சீனா நமக்கு கனிம வளத்த தரமாட்டேன்னு சொன்ன ரேர் எர்த் மினரல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. இத 2க்கும் பாலமா இருந்தது யாரு அப்படின்னா ட்ரம்ப் தான். சொன்னா காதுல விழுந்தா கோவப்படுவாரு. ஆனா உண்மை அதான். மூடிட்டு இருந்திருந்தா சீனாவோட இவ்வளவு சீக்கிரம் ஒரு டீலுக்கு இந்தியா போயிருக்குமான்னு கேட்டா, போயிருக்க வாய்ப்பு இல்ல. இனிமே மேப்ப தப்பா போட மாட்டேன்னு 108 தோப்பு கணம் போட்டா கூட அவ்வளவு சீக்கிரம் நம்ம போயிருக்க மாட்டோம். ஆனா ட்ரம்ப் பண்ண வேலையால ட்ரம்ப்புக்கு அதிர்ச்சி குடுக்கணும்ல. இங்க பாரு அவன் கூட உள்ளது எல்லை பிரச்சனை தான். அத என்னால சுமூகமா முடிச்சுக்க முடியும். இல்ல ராணுவ ரீதியாவும் முடிச்சுக்க முடியும். நீ தேவையே கிடையாது. ஆனா உனக்கும் அவனுக்கும் உள்ளது அப்படிங்கிறது இடம் சம்பந்தப்பட்டது. யார் வல்லரசு அப்படின்னு சம்பந்தப்பட்டது. கொஞ்சூட அவன பொருளாதாரத்துல ஃப்ரீயா விட்டுட்டேன்னு வச்சுக்க, அடுத்து உன்னால புடிக்கவே முடியாது. நான் என் சந்தைய தொறக்க, அவன் அவன் சந்தைய தொறக்க அப்படின்னு கிவ் அண்ட் டேக் பாலிசில முடிஞ்ச அளவு நகர்ந்து கொஞ்ச நாட்கள் போயிட்டாலே போதும். அமெரிக்காவோட திட்டங்கள் பல வருடங்கள் பின்னோக்கி போயிரும். ஏன் கொஞ்ச நாட்கள் அப்படின்னா, நரிய இந்தியா நம்பவே நம்பாது. இப்பவும் நம்ப தயாரா இல்ல. அதனால கொஞ்ச நாட்கள் ஸ்மூத்தா போனா போதும். அமெரிக்கா வழிக்கு வந்து தான் தீரணும். இதுதான் இந்தியாவோட நிலைப்பாடு. அத இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்லுது. காரணம் என்ன அப்படின்னா, தடைகள எல்லாம் நீக்குறோம். அதாவது விசாவ இன்கிரீஸ் பண்ண போறோம். டைரக்ட் ஃப்ளைட்ட விட போறோம். எல்லாத்த பத்தியும் பேச்சுவார்த்தை. நம்ம பிரைம் மினிஸ்டரே அங்க போறார். அவர்களோட வெளியுறவுத்துறை அமைச்சர் இங்க வரார். அதேபோல சமீபத்தில போடப்பட்ட சில தடைகள், ரேர் எர்த் மினரல் இதெல்லாம் இப்ப ரிலீஸ் பண்ணப்படுது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடக்குது. கிரவுண்ட்ல எல்லைகள்ல ஏற்கனவே படைகள்லாம் வாபஸ் ஆகி ஸ்மூத்தா தான் இருக்கு. மீண்டும் சேட்டை பண்ணா அடி வாங்கணும். மேப் ரிலீஸ் பண்ணா அடி வாங்கணும். என்ன சேட்டை பண்ணாலும் அடி வாங்கணும் அப்படிங்கிற மாரி தான். ஆனா வர்த்தகம் அப்படிங்கிறது அவன் மார்க்கெட்ட ஃப்ளட் பண்ணுவானே அப்படின்னா, அதுக்கேத்தாப்ல பல நடவடிக்கை இருக்கு. ஓவராலா ஃப்ளட் பண்ணிற முடியாது. இன்னைக்குள்ள நிலைமை. அதே சமயம் நரி எப்பனாலும் யூ டர்ன் போடும். ஆனா யூ டர்ன் போடுறதுக்கு முன்னாடி சீனா ரொம்ப கவனமா இருப்பேன் அப்படிங்கிறதும் தெளிவாயிருச்சு. காரணம் இந்தியா முடிச்சு ஆப்கானிஸ்தான், ஆப்கானிஸ்தான் முடிச்சு பாகிஸ்தான், பாகிஸ்தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாடு. இந்த இடம் தான் இந்தியா எதிர்பார்த்தது. இந்தியால இருந்து நேர பாகிஸ்தான் போயிருந்தா கதை வேற. ஆப்கான் போய் பாகிஸ்தான் போறனால கதை வேற. இந்தியாவுக்கான பயம் இருக்கு. ஒண்ணு விவகாரத்துல ட்ரம்ப்புக்கு செக். அடுத்த விவகாரம் அப்படிங்கிறது சீனாவோட இன்வெஸ்ட்மெண்ட்டுகள தட்டி எழுப்புறது. அதே சமயம் புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள கொண்டு வரது. இப்ப மொத்தமாவே ட்ரம்ப் அவுட். 2, 3ன்னு எண்ணிக்கை போடவே தேவையில்ல. காரணம் என்ன அப்படின்னா, பாகிஸ்தான பொறுத்தவரையும் அமெரிக்காவோட கொஞ்சிக்கிட்டே சீனா கூட கொஞ்ச முடியுமா அப்படின்னு கேட்டா, இந்த 2 பயலுகள விட மாட்டாய்ங்க. அவன் வெட்கமே இல்லாம 2 பக்கமும் கால்ல விழுவான். ஆனா, யாராச்சும் ஒரு ஸ்டாண்ட் எடு அப்படின்னு நிப்பாய்ங்க. ஒரு ஸ்டாண்ட் அமெரிக்க ஸ்டாண்ட் தான் எடுக்க முடியும். இல்ல நான் சீனா ஸ்டாண்ட் எடுப்பேன் அப்படின்னா, அமெரிக்கா இம்ரான் கான ஜெயில்ல இருந்து வெளில கூட்டிட்டு வந்துரும். அது முடியாது அப்படின்னு சொல்லி அமெரிக்க ஸ்டாண்ட் எடுத்தா, சீனா குடுத்த காசெல்லாம் எண்ணி டேபிள்ல வைடா அப்படின்றான். இப்ப இதுல யார் ஜெயிப்பா அப்படின்னு நமக்கு தெரியாது சத்தியமா. நடக்கும்போது பார்த்துக்கலாம். ஆனா இந்த கேப்ல இந்தியா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆயிரும். எப்படி? ட்ரேட் வார் இந்தியா கிட்ட இருந்து விலகிக்குவார்களான்னு கேட்டா, ஆசிய முனிவர கூப்பிட்டு மடியில வச்சு சோறு ஊட்டுன நாட்கள்லாம் குறையும். மாசத்துக்கு ஒரு தடவ வந்துட்டு போ ராஜா அப்படிங்கிற மாரி, இப்பதான் கூப்பிட்டு சோறு ஊட்டுனாய்ங்க. அடுத்து கூப்பிட்டு பேசுறான்னோனே, அவன் பாதி உலகத்த அழிப்பேன் அப்படின்ட்டு பேசிட்டு வந்துட்டான். ஒரு கண்டனமும் இல்ல. இந்த சேட்டையெல்லாம் குறையுங்கிறத காட்டிலும் மறந்து போயிரும். இந்த சேட்டை செய்யறக்கு கேப்பே இருக்காது. பாகிஸ்தானுக்குள்ள சீனா வரானா, சீனா அங்கிருந்து ஆப்கானிஸ்தான் போறானா, கனிம வளத்த தூக்குறானா அப்படின்னு அத நோக்கியே ஃபோக்கஸ் இருக்கணும். இந்த இடம் தான் ட்ரம்ப்போட மிஸ்கால்குலேஷன். பாகிஸ்தான காட்டி நம்மள பயமுறுத்தலாம் அப்படின்னு நெனைச்சாரு. அது மொத்தமா பேக் ஃபயர் ஆயிருச்சு. சரி பாகிஸ்தான வச்சு தொடர்ந்து பிரஷர் குடுக்கலாம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்த விளையாட்டு கூடுதுல்ல. சீன விளையாட்டு கூட ஆரம்பிச்சிருச்சுல. இப்ப பாகிஸ்தான்ல எப்படி ஹோல்டு எடுக்கிறதுன்னு அத நோக்கி தான் முடியும். பாகிஸ்தான ஹோல்டு எடுத்து இந்தியாவ நோக்கி கிளப்பி வரேங்கிறக்கு வாய்ப்புக்கள் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்த விவகாரம் அப்படிங்கிறது, இப்ப அமெரிக்கா தடை போட்ட பொருட்கள்லாம் ரஷ்யாக்குள்ள கொண்டு போறதுக்கு நம்ம பிளான் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். அது தவிர
அமெரிக்காலயே 2 டீமா பிரிஞ்சிருக்காய்ங்க. அதாவது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி அது வேற கதை. ட்ரம்போட டீமே 2ஆ பிரிஞ்சிருக்கு. 1 அப்படிங்கிறது சைலண்ட். ஏன் அப்டின்னா, ட்ரம்போட சகாக்கள் இவர் 1 அடி அப்டின்னா, "இல்ல தலைவா 10 அடி அடிப்போம்" அப்படின்னு கிளம்பி போய் நிக்கிற ஆட்கள். இந்த டாரிஃப் வார பொறுத்தவரையும் பெரிய அளவு பேக் ஃபயர் அப்படிங்கிறனாலயும், மறுபடியும் நம்ம போய் பேச்சுவார்த்தையில உட்காரணும். எந்த மூஞ்சிய வச்சுட்டு உட்கார்றதுங்கிறனால பெருசா வாய தொறக்கிறதே இல்ல. ஸ்டேட்டு, வயசு அப்படின்னு அம்புட்டு பேரும் பின்னோக்கி தான் நிக்கிறார்கள். இன்னொரு டீம் அப்படிங்கிறது ட்ரம்புக்கு ஆதரவா நம்மளோட வெளியுறவுத்துறைக்கு எதிரா வந்து வாய் பேசுறது. ஆனா சுத்தி சுத்தி ஒண்ணும் மைலேஜே இல்ல. அங்கிட்டு இங்கிட்டு நின்னு கத்துறாங்களே ஒழிய, "ஏய் யார்றா அவன் கத்திக்கிட்டு இருக்கான் கோமாளி" அப்படிங்கிற மாரி கடந்து போறார்கள். காரணம் என்ன? நம்ம டேட்டாவோட சொல்ட்டோம். எங்கள காட்டிலும் சீனா கூட வாங்குறான். அப்ப அவனோட ட்ரேட்ல கிடைக்கக்கூடிய லாபத்துல நிலவுல போய் இடம் வாங்கி திரியிறாங்க ரஷ்யா. எங்க கூட கிடைக்கிற ட்ரேட்ல லாபத்த வச்சு தான் ஆயுதத்த உருவாக்குறாங்களா? சொல்றா பதிலு அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கு பதில் இல்ல. மறுபடியும் இந்தியாவோட பணத்துல தான் யுத்தம் நடக்குதுன்னா யார் நம்புவா? அமெரிக்காவுக்குள்ளேயே ட்ரம்புக்கு பேக் ஃபயரு. அவரோட டீமுக்குள்ளேயே பேக் ஃபயர். அமெரிக்காவுக்குள்ள அடப்பாவிகளா! கொள்ள நாட்களா இந்தியாவ தயார் பண்ணி ஒரு வரிசையில வந்து இந்தியா, அமெரிக்கா நிக்கும்போது, கெடுத்து விட்டானே இந்த மனுஷன். இனி இந்தியர்கள் சுத்தமா நம்மள நம்ப மாட்டாங்களே அப்டிங்கிறாய்ங்க. என்னைக்குடா நாங்க நம்புனோம்? என்னைக்கு இருந்தாலும் நீ குரங்கு மரத்து மேல ஏறுற மாரி ஏறுவ. அத சமாளிக்கிறதுக்கு இந்தியா தயாரா தான் இருந்துச்சு. என்ன ஒண்ணு இவ்வளவு சீக்கிரம் வரும்னு நம்ம பெருசா எதிர்பார்க்கல. அரசாங்கங்கள் எதிர்பார்த்தார்கள். அதுக்கான காரணம் என்ன? அப்ப டெல்லியில நடந்த சந்திப்புகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே நம்ம விரிவா பார்த்துட்டோம். அதனால திருப்பி இங்க பார்க்க வேண்டாம். இப்ப எல்லா சைடும் ஸ்ட்ராங் ஆயிக்கிட்டே இருக்கு. ட்ரேட் வார் அப்படின்னு ஆரம்பிச்சு விட்டுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி சார் நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்ன? தள்ளி வச்சுருவோம் டேட்ட அப்படின்னு போய் ஒரு பையன் கேட்டுப்புட்டான். மனுஷனுக்கு சுல்லுன்னு கோவம் வந்துருச்சு. தள்ளிலாம் வைக்கிற மாரி இருந்தா டீமோட பயணத்த ஏன் கேன்சல் பண்ற? பேசாம போங்க அப்படின்ட்டாரு. யாரு? ட்ரம்ப். சரி நான் போறேன்ப்பா. பதில் சொல்லு. அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு, முதல்ல உக்ரைன் யுத்தத்த முடிப்போம் அப்படின்ட்டாய்ங்க. ட்ரேட் வார் நமக்கு ஃபேவரா தான் வரும். அமெரிக்கா நம்மகிட்ட மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்தமா உலகத்துல நடக்கக்கூடிய அம்புட்டு பயலுககிட்டயும் ட்ரேட் வார் பண்ணுது. அது பெருசா அமெரிக்காவ தூக்கி வைக்காது. தலைவனுக்கு தேவை 10% அத நாசூக்கா கேட்டு வாங்கிட்டு நடைய கட்டுவாங்களே ஒழிய, வச்சு செய்யணும் அப்படின்னு அமெரிக்கா பயணிக்க போறதும் கிடையாது. பயணிச்சாலும் கரை ஏற போறதும் இல்லைங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.